குட்டி கதை. திரு பத்மசிங் ஐசக். ஆச்சி மசாலா. உனக்கு சிந்தனை உடையவர்களே, இயற்கை வளம் நிறைந்த நம் நாட்டிலேயே நாம் எதையும் செய்ய முடியும் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். வாலிப வயது, நல்ல தோற்றம், தோற்றத்திற்கு ஏற்ப துணிவு, நல்லறிவு முதலியவை நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் தட்டி எழுப்பி விட வேண்டும். ஓடினால் தான் வெற்றி என்ற அற்புத கனியை இறைவன் நமக்கு தருவார். ஆச்சி மசாலா என்ற சமையல் பொருட்கள் இன்று தமிழக மட்டுமல்லாமல் உலகில் பல்வேறு இடங்களில் உள்ளவர்களுக்கும் உணவுடன் தொடர்புடைய அந்த நிறுவனம் பிரபலம் அடைந்துள்ளது. தூத்துக்குடி அருகில் ஒரு சிறிய கிராமத்தின் பிறந்தவர் சகோதரர் பத்மசிங் ஐசக். அவர் சென்னையின் கேட்ரிட்ஜ் கம்பெனியின் சோப்பு விற்பனையில் இருந்தார். அங்கே சுமார் 10 ஆண்டுகள் பணியாற்றினார். பின்பு அவர் வேறு ஒரு தொழில் செய்யலாம் என்று ஆரம்பித்து சொட்டு நீலம் தயாரித்தார். அவர் படித்த பட்டதாரி, எதையும் இறை பக்தியுடன் செய்வார். ஆனால் நவீன உலகின் புதிய புதிய பொருட்களால் அவர் தொழில் குறைந்தது. ஆனாலும் அவர் மனம் தளரவிடவில்லை. வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் என்று திட்டமிட்டார். அதன்படி ஊறுகாய் தயாரித்து 50 பைசா, ₹1 பாக்கெட்டுகள் என்று ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து வாழ்வின் வெற்றியடைய வேண்டும் என்ற உணர்வை உள்ளத்தின் வைத்து அவரும் அவருடைய துணை யாரும் இணைந்து சமையல் செய்வதற்கு ரெடிமேடு மசாலா தயாரிக்க மிகவும் கஷ்டப்பட்டு மிகச்சிறிய இடத்தின் வைத்து ஆரம்பித்தார். அவர் துணைவர் ருசி பார்த்து சமைப்பதில் வள்ளுவர். முதலாக அவர் மிகச்சிறிய அளவில் ஆச்சி மசாலாவை ஆரம்பித்தார். இன்று அவ்வகையான பொருட்கள் தயாரிக்க மிக பரிசோதனை கூடம் வைத்து பல சமையல்காரர்களை வைத்து எல்லா வகையிலான மசாலா வகைகளையும் செய்து உலகம் எல்லாம் அனுப்புகிறார். புதிதாக சைவ மசாலா மற்றும் உணவுகளுக்கு வேண்டிய அனைத்தையும் ஒரு சாதாரண தொழிலாளியாக செய்து வருகிறார். அவர் எதையும் உண்மையோடும் உறுதியோடும் என்னால் முடியும் என்று நம்பிக்கையோடும் செய்கிறார். ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து வாழ வேண்டும். உயர்ந்த நோக்கம், உயர்ந்த எண்ணம் கொண்டு எழுச்சியோடு உழைக்கும் பிள்ளைகளாக, பொறுமை சேர்க்கும் பிள்ளைகளாகவும் வளர வேண்டும். உன்னால் முடியும் என்று நினைத்து செயல்பட்டு நாட்டு மக்களுக்கு உறவு பலமாக அமைத்து வாழ்வின் உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.